உமனைசர் பல பெண்களிடம் தகாத உறவு வைத்துக் கொள்பவர்களை தான் நம்ம உமனைசர்னு சொல்றோம். இந்த பிஹேவியர் எதனால இவங்களுக்கு இருக்கு? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கா, இல்லை இது வேற ஏதாச்சும் ஒரு டிசார்டரானு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் லைஃப்ல நிறைய சவால்களை சந்திக்கிறாங்கங்க. அதுல முக்கியமான சவால்னு பார்த்தீங்கன்னா இந்த உமனைசர்ஸ் தாங்க. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்னு எங்க வேணாலும் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இது ஒரு டிசார்டரா இல்லையான இந்த வீடியோ கடைசியில பார்க்கலாம். இப்போ இந்த மனிதர்கள் ஏன் பெண்கள் மேல இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். மனிதனா பிறந்தா எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்குங்க. அதை நோக்கி தான் நம்ம எப்பவுமே ஓடிட்டு இருப்போம். சிலருக்கு பாத்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் இருக்கும். அதாவது இந்த கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. சிலருக்கு பர்சனல் கோல்ஸே நிறைய இருக்குங்க. இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஃபேமிலியில இல்ல நம்ம சொசைட்டில நம்மள ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்றோம். ஆனா உமனைசர்ஸ்க்கு இந்த மாதிரி உருப்படியான கோல்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அததான் அவங்க பெண்களிடம் தேடுறாங்க. பல பெண்களிடம் பழகும் போது அவங்க ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி நினைக்கிறாங்க. இது மட்டும் தான் ரீசன் பாத்தீங்கன்னா இல்லைங்க. இவங்களுக்கும் சம்டைம்ஸ் கோல்ஸ் இருக்கும். ஆனா இவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்க யாரை பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் சில பெண்கள் ரொம்ப பலகீனமா இருப்பாங்க. அதாவது ரொம்பவே ஈஸியாவே ஏமாந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி பெண்களை டார்கெட் பண்றாங்க. இந்த பெண்கள் கிட்ட அவங்கள ஒரு பெரிய மன்மதன் மாதிரி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. இது ஆங்கிலத்துல ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி ஆர் இன்அடிக்வசின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு மனிதன் உமனைசரானு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இது என்ன பெரிய கஷ்டமா கண்டுபிடிக்கிறது? நம்ம கிட்ட யாரு தப்பா நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் உமனைசர்னு நம்மளால சொல்ல முடியாதுங்க. இவங்களை அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. முக்கியமா அவங்க தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ ஒருத்தருங்க டீசெண்டா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, உங்ககிட்ட தப்பா நடந்துக்க மாட்டாங்க. உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அவங்க இல்லாம உங்களால வாழவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு உங்க மேல பாசமா இருக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. உங்ககிட்ட அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நான் தானே இதுல என்ன தப்புன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்களும் உமனைசர்ஸ் தாங்க. இவங்க கிட்ட சில பிஹேவியர்ஸ் இருக்கும். அதை வச்சு இவங்களை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க பெண்களை உற்று பார்த்துட்டே இருப்பாங்கங்க. பெண்கள் இவங்களை பாக்குறாங்களா, இவங்களை தேடுறாங்களான்னு கவனிப்பாங்க. இவங்க பெண் குழந்தைகளை கூட விட மாட்டாங்கங்க. அந்த குழந்தைகளை கூட இவங்க உற்று பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப கேரிங்கா பேசுவாங்க. இந்த ஃபிளர்ட் பண்றவங்க எல்லாம் யூஸ் பண்ற ஃபேமஸ் ட்ரிக் இதுதாங்க. உங்க மேல நிஜமாவே அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஆண்கள் கூட அதிகமா பழக மாட்டாங்க. அப்படியே யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவனும் இவங்கள மாதிரியே தான் இருப்பான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாடி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அவங்க பாடி தெரியற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்க உடம்ப காட்டி பெண்களை செடியூஸ் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட நீங்க பேசும்போது ஒரு விஷயத்தை நீங்க நல்லாவே கவனிக்கலாங்க. அவங்களுடைய கண்கள் பாத்தீங்கன்னா நம்ம கண்களை பார்த்து பேச மாட்டாங்க. அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனோட பாடி ஃபுல்லாவே அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க யாரை வேணாலும் செடியூஸ் பண்ணுவாங்கங்க. அதாவது ஓல்டர் உமன், வயதான பெண்கள், திருமணமானவர்கள், கணவனை இழந்தவர்கள், விதவைகள், கணவனை பிரிந்து இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரே நேரத்துல பல பெண்கள் கூட இவங்களுக்கு தொடர்பு இருக்கும். அடுத்து சோஷியல் மீடியால ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. இப்ப இந்த பிஹேவியருக்கு பின்னாடி ஏதாவது டிசார்டர் இருக்கான்னு பாக்கலாங்க. இது டிசார்டர்லாம் எதுவுமே இல்லைங்க. எப்பவுமே கிரிமினல்ஸ் அவங்க பண்ற கிரைம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு மென்டல் டிசார்டர்ஸை எப்பவுமே யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ரீசெண்டா நடந்த கொல்கத்தா டாக்டர் ரேப் அண்ட் மர்டர் கேஸ்லயும் அந்த கிரிமினல் ஒரு சைக்கோபாத்னு சொல்றாங்க. உமனைசர்ஸ்க்கு அம்மா, அக்கா, தங்கைன்னு எந்த உறவும் தெரியாது. பெண்ணா இருந்தாலே போதும். இவங்க கிட்ட பெண்கள் கவனமா இருக்கணும். தண்டனைகள் கடுமையானாதான் குற்றங்கள் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு சைக்காலஜி டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.